வணக்கம். ஜனவரி 24, 2026 தேதியிட்ட சில முக்கியமான கட்டுரைகளை நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. ஆமா. இதுல அரசியலமைப்பு சிக்கல்கள், பொது சுகாதாரம், டெக்னாலஜி, வெளியுறவு கொள்கைன்னு பல விஷயங்கள் இருக்கு. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டது மாதிரி இருக்கு. கரெக்ட். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கத்துல நிக்குதோன்னு தோணுது. வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். நிச்சயமா. இன்னைக்கு நாம எதை பத்திலாம் பேச போறோம்னா, நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கே வந்திருக்கிற சில சோதனைகள். குறிப்பா ஆளுநர் அதிகாரம் சம்பந்தமா? ஆமா. அப்புறம் நம்ம வளர்ச்சியை தடுக்கிற ஒரு அமைதியான சுகாதார பேரழிவு. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதேதான். அப்புறம் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே மாத்தி வரைய போற ஒரு பெரிய சவால். முதல்ல இந்த அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சூடான விவாதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆளுநரோட அதிகாரம், அதுக்கு உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிற எல்லைகள், இத பத்தி பேசுவோம். சரி. சமீபத்துல கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்ல ஒரு விஷயம் நடக்குது. ஆமா. சட்டமன்றம் கூடும்போது ஆமா, சட்டமன்றம் கூடும்போது ஆளுநர்கள் சில பகுதிகளை படிக்காம வெளிநடப்பு செய்யறது ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கியிருக்கு. இதுல மைய பிரச்சனை என்ன? அதாவது ஆளுநர்னா அரசாங்கம் எழுதி கொடுக்கறத அப்படியே படிக்கிற ஒரு மிஷின் மட்டும்தானா? அவருக்குன்னு சொந்த கருத்து இருக்கக்கூடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தா பிரிவு 176(1) படி ஆளுநர் சட்டமன்றத்துல உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு கட்டாயமான கடமை. ஓ, அது ஒரு கடமை. ஆமா. ஆனா அந்த உரை அவரோட சொந்த கருத்துக்களோட மேடை இல்ல. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட கொள்கைகளையும் திட்டங்களையும் மக்களோட பிரதிநிதிகள் முன்னாடி சொல்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ அந்த உரை மாநில அமைச்சரவையோட குரல், ஆளுநரோட தனிப்பட்ட குரல் இல்ல, அப்படித்தானே? சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். அப்போ டாக்டர் அம்பேத்கர் மாதிரியான நம்ம அரசியலமைப்பு உருவாக்குனவங்க இதை எப்படி பார்த்தாங்க? ஆளுநருக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லையா? அம்பேத்கர் இதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஆளுநருங்கிறவரு ஒரு அரசியலமைப்பு தலைவர், ஒரு அரசியல்வாதி கிடையாது. சரி. அவருக்குன்னு சுதந்திரமா முடிவெடுக்கிற அதிகாரம் கிட்டத்தட்ட எதுவுமே இல்ல. அவர் மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறாரே தவிர எந்த ஒரு கட்சியையோ சித்தாந்தத்தையோ இல்ல. சரி, இது கொள்கை அளவுல ஓகே. ஆனா நீதிமன்றங்கள் இதை எப்படி பாக்குது? ஏன்னா கடைசியில அவங்க சொல்றதுதானே சட்டம். நிச்சயமா. உச்ச நீதிமன்றம் பல வருஷங்களா இதுக்கு ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு 1974லேயே ஷம்ஷேர் சிங் வழக்குல 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் என்ன சொல்லுச்சுன்னா, ஆளுநர்கள் அமைச்சரவையோட கொள்கைகளை பொதுவெளியில விமர்சிக்கவே முடியாது. ஓ, விமர்சிக்கவே முடியாதா? முடியாது. அப்படி செஞ்சா அது அரசியலமைப்புக்கு எதிரான பெரிய தப்புன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. அப்போ சட்டமன்றத்துல பேசுறது அவரோட தனிப்பட்ட அதிகாரத்துக்கு கீழே வராது. வரவே வராது. நபம் ரெபியா வழக்குலயும் அதேதான் சொன்னாங்க. முதலமைச்சரை நியமிக்கிறது, சட்டசபையை கலைக்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு. சரி. ஆனா சட்டசபையில உரை நிகழ்த்துறது அவரோட நிர்வாக கடமை. சமீபத்துல கூட தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு படி மேல போய் ஒரு எச்சரிக்கை விடுத்தது. என்னென்ன? ஆளுநர் பதவிங்கிறது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தோட ஒரு மறுபிறப்பா மாறிடக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையா சொன்னாங்க. ஆளுநர் விஷயத்துல அரசியலமைப்பு விதிகளை மீறி செயல்படுறதா ஒரு சர்ச்சை இருக்கு. இதே மாதிரி ஒரு மாநில சட்டம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுதா இல்லையான்னு இன்னொரு பெரிய விவாதம் ராஜஸ்தான்ல நடக்க போகுது. ஆமா, பாதிக்கப்பட்ட பகுதிகள் சட்டம். வாங்க அதை பார்க்கலாம். குஜராத்ல இருக்கிற இந்த சட்டத்தை ராஜஸ்தானும் கொண்டு வர பாக்குது. முதல்ல இந்த சட்டம் என்ன சொல்லுது? இது குஜராத்ல 1991லேயே கொண்டு வந்த சட்டம். இதோட நோக்கம் என்னன்னா, மத கலவரங்கள் நடக்கும்போது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களை மிரட்டி அவங்க சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கிறத தடுக்கிறது தான். ஓ. ஒரு பகுதியை பாதிக்கப்பட்ட பகுதின்னு அரசாங்கம் அறிவிச்சிட்டா, அங்க நீங்க ஒரு வீடு, கடை, நிலம் எது வாங்கினாலும் வித்தாலும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முன் அனுமதி வாங்கணும். ஒரு நிமிஷம், இது கேட்க நல்லதானே இருக்கு. கலவர நேரத்துல பயந்து போய் அடிமாட்டு விலைக்கு வீட்டை விக்கிறத தடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இதுல எங்க பிரச்சனை வருது? நீங்க சொல்றது சரிதான். நோக்கம் மேலோட்டமா பார்க்கும்போது நல்ல நோக்கமா தான் தெரியுது. ஆனா இதோட நடைமுறை தான் அரசியலமைப்பு சிக்கல்களை உருவாக்குது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நம்ம அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமக்கள் யாரு வேணும்னாலும் நாட்டுல எங்க வேணும்னாலும் வசிக்கலான்னு பிரிவு 19(1)
ஈல ஒரு அடிப்படை உரிமையை கொடுக்குது. சரி. அதே மாதிரி மதம் சாதி அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு பிரிவு 15 சொல்லுது. இந்த சட்டம் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல யாரு குடியேறலாம் யாரு குடியேறக்கூடாதுன்னு மறைமுகமா அரசாங்கமே தீர்மானிக்கிற மாதிரி ஆயிடுதுன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. ஓ, இதுல இவ்ளோ பெரிய சிக்கல் இருக்கா? இது சம்பந்தமா நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்கு? குஜராத் உயர் நீதிமன்றத்துல இந்த சட்டம் இன்னும் விசாரணையில தான் இருக்கு. குறிப்பா 2020ல இதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன பிரச்சனை? அதுல முறையற்ற குழுவாகுதல், அதாவது இம்ப்ராப்பர் கிளஸ்டரிங், அப்புறம் மக்கள் தொகை சமநிலை அப்படின்னு ரொம்ப தெளிவற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ஆபத்து என்ன? இதோட ஆபத்து என்னன்னா, இந்த ஏரியாவுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமா குடியேறுறாங்க, அதனால இங்க மக்கள் தொகை சமநிலை பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி சொத்து விக்கிற அனுமதிக்கு அதிகாரிங்க மறுக்கலாம். அப்போ இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைக்க பயன்படலாம். ஆமா, அந்த பயத்தினால தான் நீதிமன்றம் அந்த திருத்தத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அப்போ இந்த விஷயத்துல மாவட்ட ஆட்சியரோட அதிகாரம் எவ்வளவுதான்? அவர் நினைச்சதை செய்யலாமா? இல்ல, அங்கேயும் நீதிமன்றம் ஒரு லக்ஷ்மண கோடு போட்டிருக்கு. குஜராத் உயர்நீதிமன்றம் திரும்ப திரும்ப என்ன சொல்லிருக்குன்னா, மாவட்ட ஆட்சியர் ரெண்டு விஷயத்த மட்டும்தான் பார்க்கணும். அது என்ன? 1, இந்த விற்பனை 2 பேரோட முழு சம்மதத்தோட எந்த மிரட்டலும் இல்லாம நடக்குதா? 2வது, இது நியாயமான மார்க்கெட் விலைக்குடா விற்கப்படுதா? அவ்வளவுதானா? ஆமா, இத தாண்டி இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் போலீஸ் சொல்றாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லாம் சொல்லி அனுமதிய மறுக்க கூடாது. அப்படி செஞ்சா அது அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ அரசியலமைப்பு சட்டங்கள்ல இருந்து நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு அமைதியான போரை பத்தி பார்க்கலாம். நுண்ணுயிர் எதிர்ப்பு, அதாவது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், AMR, ஒரு அமைதியான பெருந்தொற்றுன்னு ஒரு கட்டுரை சொல்லுது. இது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை? இதோட புள்ளி விவரங்கள் உண்மையிலே பயமுறுத்துது. 2021ல மட்டும் இந்த மருந்து எதிர்ப்பு தன்மையால சுமார் 2,67,000 பேர் இறந்திருக்காங்க. அடேங்கப்பா. இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்தியர்கள்ல 83% பேரோட உடம்புல மருந்துகளுக்கு கட்டுப்படாத பாக்டீரியாக்கள் இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. 83%? ஆமா, இதுக்கு முக்கிய காரணம் நம்ம மருத்துவமனைகள்லயும் சரி வெளியிலயும் சரி தேவைக்கு அதிகமா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்துறது தான். இதனால டைபாய்டு, சிறுநீர் தொற்று மாதிரி ரொம்ப சாதாரண நோய்களை கூட குணப்படுத்துறது பெரிய போராட்டமா மாறிக்கிட்டு வருது. இது கேட்கவே பயமா இருக்கே. நம்ம மருத்துவ முன்னேற்றமே நமக்கு எதிரா திரும்புற மாதிரி இருக்கே. சரி, இதுக்கு ஏன் நம்மால புதுசா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கண்டுபிடிக்க முடியல? இதுதான் இந்த பிரச்சனையின் ஆணிவேர். புதுசா மருந்துகளை கண்டுபிடிக்கிற அந்த பைப்லைன் இருக்கு இல்லையா, அது கிட்ட பார்த்து வறண்டு போச்சு. வறண்டு போச்சா? ஆமா, கடந்த 10 வருஷங்களில் வந்த புது ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்னு சொல்லப்படுற எதுவும் உண்மையில புதுசில்ல. ஏற்கனவே இருக்கிற பழைய மருந்துகளோட சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அப்போ நம்பிக்கையே இல்லையா? இல்ல, இதுல ஒரு சின்ன நம்பிக்கையான விஷயம் இருக்கு. சில பழைய டைபாய்டு மருந்துகளை நம்ம கொஞ்ச காலம் பயன்படுத்தாம விட்டதுக்கு அப்புறம் அதுகளுக்கு மறுபடியும் வேலை செய்யற சக்தி வந்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, மருந்துகளோட பயன்பாட்டை குறைச்சா இந்த எதிர்ப்பு தன்மையும் குறைக்க முடியும். ஓகே, அப்போ தீர்வு என்ன? மெடிக்கல் ஷாப்ல சீட் இல்லாம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறத தடை செஞ்சா மட்டும் போதுமா? அது மட்டும் பத்தாது. இது ஒரு பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நமக்கு சாதாரணமா வர்ற இருமல், சளிக்கு கூட ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. ஆமா, அது உண்மைதான். இத மாத்தணும்னா ஆன்டிபயோட்டிக் ஸ்டூவர்ட்ஷிப்னு சொல்ற ஒரு அணுகுமுறை தேவை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கேரளா. அவங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், நம்ம உடம்புல இருக்கிற மருந்து எதிர்ப்பு தன்மைக்கு கால்நடைகளுக்கு கொடுக்கிற ஆன்டிபயோட்டிக்கை விட நாமளே எடுத்துக்கிற ஆன்டிபயோட்டிக் தான் முக்கிய காரணம்னு ICMR ஆய்வுகள் சொல்லுது. ஒரு சுகாதார நெருக்கடியிலிருந்து ஒரு தொழில்நுட்ப நெருக்கடிக்கு போவோம். இந்தியா எலக்ட்ரிக் வண்டிகளை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. ஆமா, ஈவிக்கள். ஆனா அதுக்கு மிக முக்கியமான பேட்டரி உற்பத்தியில ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு ஒரு கட்டுரை சொல்லுது. இந்த ACCPLI திட்டம்னா என்ன? அதுல என்னதான் பிரச்சனை? ACCNனா அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செல்ஸ். இது அடுத்த தலைமுறை பேட்டரி டெக்னாலஜி. எலக்ட்ரிக் வண்டிகள், சோலார் பவர் சேமிப்புன்னு எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. சரி. ஒரு எலக்ட்ரிக் காரோட விலையில சுமார் 40% பேட்டரியோட விலை தான். இதுல நாம சீனா மேல அதிகமா சார்ந்திருக்கும். இந்த சார்பை குறைச்சி உள்நாட்டிலேயே பேட்டரி தயாரிக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த PLI திட்டம்.
சரி, திட்டம் நல்லாதான் இருக்கு. அரசு இதுக்காக 18,100 கோடி ரூபாய் ஒதுக்கி 2026க்குள்ள 50 ஜிகாவாட் அவர் உற்பத்தி திறன் உருவாக்கணும்னு இலக்கு வச்சது. ஆனா அது ஏன் சரியா போகல? ஆனா என்ன பிரச்சனைன்னா, இந்த திட்டம் நினைச்ச அளவுக்கு போகல. டார்கெட்டை விட ரொம்ப பின்தங்கி இருக்கு. எவ்வளவு பின்தங்கி இருக்கு? 50 ஜிகாவாட் அவர் இலக்கு வச்சாங்க. ஆனா அக்டோபர் 2025 நிலவரப்படி வெறும் 1.4 ஜிகாவாட் திறன் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வெறும் 1.4ஆ? ஆமா. இன்னும் முக்கியமா, இதுவரைக்கும் எந்த கம்பெனிக்கும் ₹1 கூட ஊக்கத்தொகை கொடுக்கப்படல. ஏன்னா அவங்க இன்னும் வணிக ரீதியால உற்பத்தியே ஆரம்பிக்கல. சுமார் 10 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாகும்னு சொன்னாங்க. ஆனா உருவானது வெறும் 1100 வேலைகள் தான். அடேங்கப்பா, 10 லட்சம் எங்க, 1100 எங்க? ஏன் இவ்வளோ பெரிய பின்னடைவு? இதுல பல சவால்கள் இருக்கு. ஒன்னு, இந்தியால ஒரு முதிர்ச்சி அடைந்த பேட்டரி உற்பத்தி சூழலே இன்னும் உருவாகல. ரெண்டாவது, லித்தியம் மாதிரி மூலப்பொருட்களுக்கும் மிஷின்களுக்கும் நாம சீனாவை சார்ந்திருக்கோம். ஓ, மூணாவது, இந்த மிஷின்களை நிறுவ வர்ற சீன டெக்னீஷியன்களுக்கு விசா கொடுக்கறதுல தாமதம் ஆகுது. அப்போ அடிப்படையிலே பிரச்சனைகள் இருக்கு. ஆமா. கடைசியா, இந்த துறையில முன்னனுபவம் இல்லாத நம்ம கம்பெனிகளுக்கு குறுகிய காலத்துல உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தணும்னு கடுமையான விதிகள் போட்டதும் ஒரு பெரிய தடையா இருக்கு. இந்தியா உள்நாட்டுல ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போது உலக அரங்குல என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவு ஒரு திருப்பு முனையில இருக்குன்னு ஒரு கட்டுரை சொல்லுது. ஏன் இப்போ திடீர்னு இந்த முக்கியத்துவம்? இதுக்கு காரணம் ஸ்ட்ராட்டஜிக் டைவர்சிஃபிகேஷன். அதாவது 2 தரப்புமே ஒரே சக்தியை நம்பி இருக்கிறதோட ஆபத்தை உணர்ந்ததுதான். எந்த சக்தியை சொல்றீங்க? அமெரிக்காவோட வர்த்தக பிரச்சனைகள், உக்ரைன் போர், இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, உலகத்துல எந்த ஒரு நாட்டின் மீதும் அதீத சார்பு இருக்கக்கூடாது. அதனால இந்தியாவும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமும் சரி, ஒருத்தர் தங்களோட உலகளாவிய கொள்கையோட மையமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கிற தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது FTA, இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதா? நிச்சயமா. பல வருஷமா பேச்சுவார்த்தையில இருக்கிற இந்த ஒப்பந்தத்தை இப்போ வெறும் ஒரு பொருளாதார கருவியா மட்டும் பார்க்கல, ஒரு மூலோபாய கருவியாவும் பார்க்கறாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானா நம்ம ஜவுளி, மருந்து, வாகனத்துறைக்கெல்லாம் ஐரோப்பிய சந்தை சுலபமா கிடைக்கும். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சீனாவுக்கு ஒரு மாற்றா இந்தியா ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்கும். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல ஏதாவது பெரிய தடைகள் இருக்கா? ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஐரோப்பிய யூனியன் புதுசா ஒரு கார்பன் எல்லை சரிசெய்தல் வழிமுறை, அதாவது ஒரு கார்பன் வரி கொண்டு வர போறாங்க. கார்பன் வரியா? அப்படின்னா? சுருக்கமா சொன்னா, இந்தியாவிலிருந்து ஒரு பொருளை, உதாரணத்துக்கு ஸ்டீல், நீங்க ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செஞ்சா அந்த பொருளை உருவாக்கும் போது எவ்வளவு கார்பன் புகை வெளியாச்சுன்னு கணக்கு போட்டு அதுக்கு ஒரு வரி போடுவாங்க. இதனால நம்ம ஏற்றுமதி பாதிக்கப்படுமே. ஆமா, நம்ம பொருட்கள் அங்க விலை அதிகமாயிடும். இது ஒரு மறைமுகமான வர்த்தக தடை மாதிரி தான் பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரத்தை தாண்டி பாதுகாப்பு ஒத்துழைப்பும் இந்த உறவுல ஒரு முக்கியமான அங்கமா வளர்ந்துகிட்டு வருது. சரி, உலக வரைபடத்துல இந்தியா தன்னோட இடத்தை மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம அரசியல் வரைபடத்தையே மாத்தி வரைய போற ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வரோம். தொகுதி மறுவரையறை. ஆமா, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இது நடக்க போது. இது ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதோட தாக்கத்தை புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பத்துல என்ன சொல்லுச்சுன்னா, ஒவ்வொரு சென்சஸ்க்கு பிறகும் தொகுதிகளை மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கணும் தான். சரி. ஆனா 1976ல ஒரு முக்கியமான திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை ரொம்ப தீவிரமா செயல்படுத்தினாங்க. ஆமா. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற மாநிலங்களுக்கு அதனாலேயே நாடாளுமன்றத்துல இடங்கள் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்துல மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கைய 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே முடக்கிட்டாங்க. ஓ, அந்த முடக்கம் இப்போ முடிய போகுது. ஆமா, அதுதான் பிரச்சனையே. அடேங்கப்பா, அப்போ தேசிய கொள்கையை சரியா செஞ்ச மாநிலங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி இருக்கே. 1971க்கும் இப்போதைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துடுச்சு? இதுதான் பிரச்சனையின் மையமே. நீங்க கேட்டது ஒரு தார்மீக முரண்பாடு. 1971க்கு பிறகு தென்னிந்தியா மற்றும் மேற்கு இந்திய மாநிலங்கள் கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம்னு முதலீடு செஞ்சு மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரி. ஆனா உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரியான வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை ரொம்ப வேகமா வளர்ந்துடுச்சு.
இப்போ தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை மாத்தி அமைச்சோம்னா என்ன ஆகும்? அரசியல் அதிகாரம் மொத்தமும் வட இந்தியாவை நோக்கி போயிடும். கரெக்ட். இது எந்த அளவுக்கு பெரிய மாற்றமா இருக்கும்? ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? ஒரு கணக்குப்படி பார்த்தா ஒருவேளை மக்களவை இடங்களை 888 உயர்த்தினா உத்தரப்பிரதேசும் பீகாரும் மட்டுமே கிட்டத்தட்ட 4/1 இடங்களை பிடிச்சிடுவாங்க. 4/1? ஆமா, இத நீங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வெற்றிகரமா செஞ்ச தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களோட அரசியல் செல்வாக்கு பயங்கரமா குறையும். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது. இது உண்மையிலே ஒரு பெரிய சவால். இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் பரிந்துரைக்கப்படுது? கட்டுரை பல தீர்வுகளை முன்வைக்குது. 1, இந்த முடக்கத்தை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீட்டிக்கலாம். ஆனா அது ஜனநாயக விரோதமானது. வேற என்ன வழிகள் இருக்கு? 2வது, மக்களவையோட அளவை பெருசாக்கி எந்த மாநிலமும் தற்போதைய இடங்களை இழக்காம பாத்துக்கலாம். ஆனா இது அதிகார ஏற்றத்தாழ்வு சரி செய்யாது. அப்போ ஒரு நல்ல தீர்வு என்னவா இருக்கும்? ஒரு சுவாரஸ்யமான தீர்வு என்னன்னா, மக்கள் தொகையை மட்டும் அளவுகோலா வைக்காம கல்வி, சுகாதாரம், பொருளாதார வளர்ச்சின்னு மத்த வளர்ச்சி குறியீடுகளையும் சேர்த்து ஒரு புது ஃபார்முலாவை உருவாக்கலாம். இது சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கற மாதிரி இருக்கும். இது தவிர இன்னும் கொஞ்சம் தீவிரமான யோசனைகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. மாநிலங்களவைய அமெரிக்க செனட் மாதிரி உண்மையிலேயே மாநிலங்களோட உரிமைகளை காக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சபையா மாத்துறது ஒரு வழி. இன்னொரு யோசனை, ஊபி மாதிரி ரொம்ப பெரிய மாநிலங்களை நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறது. இறுதியா இந்த பெரிய மாற்றத்தை ஒரே தேர்தல்ல கொண்டு வராம 2-3 தேர்தல்கள்ல படிப்படியா அமல்படுத்துறது. இது அரசியல் அதிர்ச்சியை குறைக்கும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஏதோ டெல்லியில நடக்கிற அரசியல் கணக்குன்னு நினைக்காதீங்க. உங்க மாநிலத்தோட குரல் பார்லிமெண்ட்ல எவ்ளோ வலுவா கேட்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு எவ்வளவுன்னு தீர்மானிக்க போறது இந்த மறுவரையறை தான். கரெக்ட். ஆளுநரோட அதிகாரத்துல ஆரம்பிச்சு தொகுதி மறுவரையறை வரைக்கும் அரசியலமைப்பு, சுகாதாரம், பொருளாதாரம்னு பல தளங்கள்ல இந்தியா எதிர்கொள்ள போற சவால்களை பார்த்தோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஆமா, இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான நூல் இருக்கு. சமநிலைப்படுத்துவது. சமநிலைப்படுத்துவதா? ஆமா, அரசியலமைப்பு விதிகளையும் அரசியல் மரபுகளையும் சமநிலைப்படுத்துவது, பொருளாதார இலக்குகளையும் தொழிற்சூழலின் யதார்த்தத்தையும் சமநிலைப்படுத்துவது, ஜனநாயகத்தின் அடிப்படையான ஒருவருக்கு ஒரு ஓட்டுங்கிற கொள்கையையும் கூட்டாட்சியின் சமத்துவ கொள்கையையும் சமநிலைப்படுத்துவது. அருமையா சொன்னீங்க. தொகுதி மறுவரையறையை பத்தின கட்டுரை ஒரு அருமையான வரியோட முடியுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் மக்களை எண்ணும், ஆனா தொகுதி மறுவரையறை அதன் ஜனநாயகத்தை மதிப்பிடும். ரொம்ப ஆழமான வரி. ஆளுநர் அதிகாரம், ஆன்டிபயோட்டிக் பயன்பாடு, தொகுதி மறுவரையறைன்னு இன்னைக்கு நாம பார்த்த எல்லா சவால்களையும் மனசுல வச்சு உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். சொல்லுங்க. இந்தியாவை போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல எப்போ நாம சட்டத்தோட எழுத்துக்களையும் அதுல இருக்கிற கணிதத்தை இறுக்கமா பின்பற்றணும்? எப்போ இந்த நாட்டின் ஒற்றுமைங்கிற உணர்வை காக்க நாம நெகிழ்வான ஆக்கப்பூர்வான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும்? கேட்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.